சோம்பேறி தன் வீட்டை அடிப்பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவருடைய பொருளோ அருமையானது. இந்த இரண்டாவது பகுதியை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஜாக்கிரதை உள்ளவருடைய பொருளோ அருமையானது. சோம்பேறி கையில் இருக்கிற எந்த பொருளும் உதவாது. சோம்பேறிகள் கைகளில் நீங்க என்ன கொடுத்தாலும் அது உதவாது. ஆனா ஜாக்கிரதை உள்ளவருடைய பொருளோ அருமையானது. சிலர் கையில சிலர் வீட்டுல காய்கறி இருக்காது, ஆனா சாம்பார் வச்சுருவாங்க. சிலத்த உலகத்தில் இருக்கிற எல்லா காய்கறி இருந்தாலும் சாம்பார் வைக்க தெரியாது, அது மீன் குழம்பு இருக்கும். சோம்பேறி கையில எது கொடுத்தாலும் வேலைக்காக 4 லிட்டர் எண்ணெய் கொடுத்தாலும் அவங்களுக்கு மீன் பொறிக்க தெரியாது. சிலருக்கு இவ்வளவு எண்ணெய் இருந்தா போதும், மீனும் பொறிச்சு அப்பளமும் பொறிச்சுவாங்க. ஜாக்கிரதை உள்ளவருடைய பொருளோ அருமையானது. சபை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 சாமுவேல் 26:24 மறுபடியும் வாசிங்க. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விதிப்பாராக. கொஞ்சம் ஜெபத்தோட கேளுங்க, வேகமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது சொல்லுகிறார் சவுலை பார்த்து, இன்றைய தினம் உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையாக இருந்தது போல என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. உன் ஜீவன் என் பார்வைக்கு அருமையாக இருந்தது. நம்மளை நேசிக்கிறவங்களை நாம நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. டிவியே பார்க்காதீங்க, பக்கத்துல தானே இருக்கீங்க. நான் இப்படி பார்க்கறவங்களை என்ன நினைக்கிறேன்னா, வீட்டுல ரொம்ப டிவி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு வெளிப்பாடு. இவ்வளவு இடத்துல தானே உட்கார்ந்து அதுல பார்க்கணுமா? கண்டு தெரியாதவங்க அது நல்ல கண்டு தெரியறவங்க உங்க பைபிள் பார்க்கணும். நம்மை நேசிக்கிறவர்களை நாம நேசிப்பது ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு பாயசம் தரவங்களுக்கு நீங்க கேசரி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்களை நீங்க கொண்டாடுறது ரொம்ப ஈஸி. ஆனா சவுல் தாவீதுக்கு எதிரி. தன்